வெல்கம் பேக் டு த ஃபன் வித் ரியாக்ஷன் சேனல். இந்த வீடியோ ஜூஸு கேஸோட 11th எபிசோட். போன எபிசோடில் கடைசியாக அந்த மாஸ்டரும் அந்த புதுசாக வந்து ஒரு ஜாம்பியில் கடைசியாக ஒரு ஃபைட் சீனோட முடிச்சாங்க. எப்படி ஃபைட் சீன் நடுவுலேயே முடிச்சாங்க. இப்போ அவங்க ஜெயிச்சானா இல்லையா இந்த எபிசோட பார்க்கலாம். அது வரையும் அந்த பையனையும் கண்டுபிடிச்சிட்டான். அது வரையும் அந்த பையனுக்கு அவங்ககிட்ட என்ன பேச போகிறான், எப்படி அவன் மனசை கலைக்க போகிறான்றது இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடில் போகிறதுக்கு முன்னாடி லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மறக்காம. மந்திரவாதி இதான் உங்கள் லிமிட்ங்கிறதுனால தப்பிக்க முயற்சி பண்றீங்களா? எதிர்பாராத விதமா என்ன இது? சபிக்கப்பட்ட ஆற்றல் அதிகரிச்சிருக்கு. நான் இப்போ ஓவர் டைம் பார்க்க வேண்டியிருக்கு. ஓவர் டைமா? காலத்தோட ஒரு ஒப்பந்தம். இவ்வளவு நேரம் அவரோட சக்தியை அவரு கட்டுப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. இது சூப்பர். என்னுடைய டெக்னிக் சொல்றேன் கேட்டுக்கோ. என் இலக்கோட உடம்புல ஒரு நேர்கோட வரைஞ்சு 7:3 ரேஷியோங்கிற கணக்குல நான் நினைக்கிற இடத்துல ஒரு பலவீனத்தை உருவாக்குவேன். இந்த கோட்டை என்னால அந்த டார்கெட்டுடைய ஹைட் இல்லைனா லென்த் மட்டும் இல்லாம வெவ்வேறு பகுதிகளில் உருவாக்க முடியும். அது அவனுடைய கை, கால் இல்லைனா தலை, இதுல எதை வேணாலும் பிரிச்சு என்னால் அடிக்க முடியும். இந்த டெக்னிக்கை உயிருள்ள ஜீவன்கள் மட்டும் இல்லாம எது மேல வேணாலும் என்னால பயன்படுத்த முடியும். எல்லாத்தையும் உடைச்சிடறோம் சொல்லிட்டாரு. தைரியசாலிதான். இப்போதைக்கு இந்த ஆன்மாவை அழிக்கல வழி மட்டும் தான் இருக்கு. ஒண்ணு, அவனோட சபிக்கப்பட்ட ஆற்றல் குறையிற வரைக்கும் அவனை நான் திரும்ப திரும்ப தாக்கணும். ஆனா அது இப்ப சாத்தியம்னு எனக்கு தோணல. ரெண்டாவது வழி, ஒரே அடியில் அவனை சுக்கு நூறா ஆக்கிட்ட இங்க இருந்து போயிடணும். ரேஷியோ டெக்னிக் கொலாப்ஸ். அபாரமான அதை விட முக்கியமா அந்த தாக்குதல்ல அவரோட ஆற்றல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த விரிவடைஞ்ச டெக்னிக் டார்கெட் மேல ஆற்றலை செலுத்தி அது கொல்லும். ஆனா இந்த அட்டாக்னால அவருக்கு ஆபத்து இருக்கு. அந்த வகையில பார்த்தா இதுல இருந்து நான் மீண்டு வந்தா போதும். இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன். உன் காலை சீக்கிரமா குணப்படுத்திக்கோ, சரியா? ஒருவேளை நாம உயிரோட இருந்தா அப்புறம் சந்திக்கலாம். அட, நீ ஃபீல் பண்ணியா? ஃபீல் பண்ண. இன்டென்சிட்டி 2 மாதிரி இருந்துச்சு. அட, இச்சிச்சி போன் எடுக்க மாட்டாரு. நான் தான் கேட்கணுமா? நேரடியா கேட்கறதுனாலதான் இல்லாட்டி சுத்தி வளைச்சு கேட்கலாமா? பத்தி அவன்கிட்ட எவ்வளவு சொல்லலான்னு வேற தெரியலையே. நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் நபரால் பதிலளிக்க முடியும். போனை எடுத்து தொலைங்களேன். என்னதான் அவர் அப்படி பண்ணிட்டு இருப்பாரு? ஒரு சுருளோட இருக்கிற பட்டனா? இந்த பட்டன் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டை எங்கேயாவது பார்த்தனா அவங்க கூட நல்லா பழகு. ஏன்னா அவங்க ஜுஜுட்சு மந்திரவாதிங்க. அவங்களோட உனக்கு ஈஸியா ஒத்து போயிடும் தோணுது. ஆனா இந்த மந்திரவாதிக மையத்தோட எதிரியாச்சே. வேற வழியே இல்ல, நானே கேட்டு தொலைக்கிறேன். தம்பி, அன்னைக்கு ஒரு நாள் தியேட்டர்ல 3 பசங்க இறந்து போனாங்கல்ல, அங்க ஏதாவது நீ பாத்தியா? இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது? இல்ல, நான் இதையும் பார்க்கல. இப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதையும் பார்க்கல. அப்படியா? சரி, வேற எதுவும் இல்ல, கிளம்பலாம். அவ்வளவுதானா? இல்ல, உனக்கு டைம் இருக்குன்னா என்னோட பாஸ் வர வரைக்கும் கூட நீ வெயிட் பண்ணலாம். எப்படி சௌரியம்? சரி, வெயிட் பண்றேன். தேங்க்யூப்பா. ஆமா, அன்னைக்கு என்ன படம் பார்க்க போயிருந்த? அது ஒரு பழைய படம், அதைத்தான் பார்க்க போனேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. பேரை சொல்லிதான் பாரு. ஹியூமன் எர்த்வார்ம் 3. அது செம்ம போர் படம். அந்த படம் பார்க்கும்போது எவ்வளவு அடி வாங்கினு எனக்கு தான் தெரியும். அடி வாங்கினீங்களா? ஆமா, அது போரிங் தான். ஏன்னா முதல் 2 பாட்டு கேட்டதுனால வேற வழியே இல்லாம 3வது பாட்டு கதையே எல்லாம் எடுத்துட்டாங்க. 2வது பாட்டு, ஆமா 2வது பாட்டு அருமையா இருந்துச்சுல. ஆமா,
ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பேச்சு துணிக்கு ஆள் enjoy கஷ்டம். பண்ற அளவுக்கு இருந்துச்சு. என்ன சொல்ல வர? நினைச்சது நடந்துருச்சு. சீரிஸ் பாத்திருக்கீங்களா இல்லையா? ரொம்ப இவனடா சூப்பரா. எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆரம்பத்துல செகண்ட் பார்ட்டும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பார்ட் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறவனோட மனமாற்றத்தால கதையை மொத்தமா மாறிடுது. ஆமா, அதனாலதான் செகண்ட் பார்ட் என்னால பார்க்க முடிஞ்சது. முதல் தடவை பார்த்தப்போ அதில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அதனால அதை 3 தடவை பார்த்தேன். அந்த படத்துல தான் கொடுமையா நிறைய சீன்ஸ் இருக்கும். அதான் பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஆமா இத்தோரி, உனக்கு படம்னா பிடிக்குமா? இப்பதான் ஒரு சில காரணங்களுக்காக நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா தியேட்டர்ல படம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு தெரியுமா? என்ன சொல்ற? ஒரு படத்தோட இம்பாக்ட் என்னன்னு தெரியணும்னா அதை நம்ம தியேட்டர்ல தான் பார்க்கணும். வீட்டுல பார்க்கறதுனால என்ன கிடைச்சிரும் சொல்லு? கடைசியா நான் தியேட்டர்ல என்ன படம் பார்த்தேன்? சரி, அடுத்த வாட்டி நீ படத்துக்கு போனா என்ன கூட்டிட்டு போ. ஏன்னா என் போன் நம்பர் உங்ககிட்ட இல்லல்ல? இந்த அம்மா, இதுல எப்படி பேரை சேவ் பண்றதுன்னு தெரியலையே. ஹே ஜூன் பையன் நீயா? அம்மா. என்ன இந்த நேரத்துல நீ இங்க இருக்க? அவர் உன் ஃப்ரெண்டா? இல்லம்மா, இப்பதான் அவரை மீட் பண்ணேன். இப்பதான் மீட் பண்ணிருந்தாலும் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்னு தோணுது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா. அம்மா, நான் தான் சொன்னேன்ல சிகரெட் பிடிக்கிறது விடுங்கன்னு. ஐயோ சாரி, மறந்துட்டேன். உன் முன்னாடி சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நான் தான் ப்ராமிஸ் பண்ணல. ஆமா, உன் பேர் என்னப்பா? யூஜி ததுரி. உங்க அழகுக்கு நீங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமா? அட ஆமா, ஆனா வேற வழி இல்ல, நான் தான் இதெல்லாம் செய்யணும். என்னமோ தினமும் சமைக்கிற மாதிரி. யூஜி, வேணா நீயும் டின்னருக்கு வரியா? என்னம்மா, ஏன் அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு? ஏன் சமையல் சாப்பிட உனக்கு கஷ்டமா இருக்கா? உனக்கு இந்த அலர்ஜி எல்லாம் இல்லல்ல? இல்லையே. புழு மாதிரி வரான். மந்திரவாதிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல தெரியுமா? 2 பேரும் தீவிரமா சண்டை போட்டீங்க போல இருக்கு. கெத்தோ, அப்ப செம்ம இன்ட்ரெஸ்டிங் தெரியுமா? அவங்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். ஓ, என்னதான் என் உடம்பு சிதைஞ்சே போனாலும் என் ஆன்மாவை பாதுகாக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆற்றல்களை சுவைக்கிறதால அது எனக்கு குணமாக உதவியா இருக்குது. அப்படி பார்த்தா எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என் ஆன்மாவை என்னால எந்த வடிவத்துக்கும் மாத்திக்க முடியும். அடுத்த தடவை எல்லா வடிவத்தையும் நான் பயன்படுத்தி பார்க்கணும். கேட்டோ, ட்ரெஸ் கொண்டு வந்தியா? இல்ல. நீ சண்டை போட்ட ஆளுக்கு என்னாச்சு? தெரியலையே. கிளம்புறேன்னு சொன்னா, ஆனா ஒரு வேளை இங்க மாட்டி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன, நீ இப்ப ஜூன்பேயோட வீட்ல இருக்கியா? இந்த அளவுக்கு ஏன் போனோம்? சரி சரி, கவலைப்பட வேணாம். நான் டின்னர் சாப்பிட போறேன், அவ்வளவுதான். என்னது டின்னரா? இருங்க, உடனே நான் கிளம்பி வரேன். ஏதாவது பிரச்சனைனா யோசிக்காம உடனே கிளம்பி வந்துற. ஒருவேளை அந்த ஜூன்பேக்கு அந்த குற்றத்துல ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னா பாரபட்சம் பார்க்காம அவன் இத்தாதோரிய கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பு பண்ணிட்டேன். ஒரு சூப்பர்வைசரா நான் தான் அவன் கூட இருந்து அவனை பாதுகாத்திருக்கணும். கோஜு அதை பத்தி பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஆனா நனமைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன ஓட ஓட விரட்டுவாரே. தாங்காம அழுதுருவேன். இல்ல இல்ல, நான் சீக்கிரம் போகணும். மத்தவங்களுக்கு முன்னாடி நீ அழக்கூடாது. ஐயோ, சொல்லி வாய மூடல கால் பண்ணிட்டாரே. கோச்சு, கதை முடிஞ்சது. ஹலோ, என்ன மன்னிச்சிருங்க. நான் இருக்கிற லொகேஷன் அனுப்பியிருக்கேன். முதல்ல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. ரத்தம் திருக்கி திருக்கி இருக்கு. போய் லேரி கிட்ட உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கு. கவலைப்படாத, அவ்வளோ சீரியஸாலாம் ஒன்றும் எனக்கு ஆகல. அப்படின்னா சரி, நான் போய் உடனே இத்தாதோரிய கூட்டிக்கிட்டு உங்ககிட்டே வந்துடுறேன். அப்படின்னா அவன் உன் கூட இல்லையா? அப்படியே வாய் விட்டானே. நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். நீ எனக்கான ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் ஆவ. இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள். அந்த பையன் ஒரு சபிக்கப்பட்ட ஆன்மா. அவன் ஒரு உயிருள்ள ஜீவனா மாறி ரொம்ப நாள் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். அவன் வளர்ச்சியை பார்த்து பேராசையில மனுஷனே கிடையாதா?
கோஜோவை எதிர்த்து சண்டை போட்ட அந்த ஸ்பெஷல் கிரேட் ஆன்மாக்களுக்கு டொமைனை எக்ஸ்பேன்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இவன் இதுல இருந்து தப்பிச்சு வந்தானா கூடிய சீக்கிரம் அவனும் பல டெக்னிக்ஸை செய்ய கத்துப்பான். போதாத குறைக்கு அந்த பையன் பல பேரை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு உதவி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவனை சீக்கிரம் அழிச்சாகணும், இல்லைன்னா பிரச்சனை தலைக்கு மேல போயிடும். என்னாச்சு? அப்புறம் என்ன, டகாஷி ஃபுல் கான்ஃபிடன்ஸோட எனக்கு தெரியும் நம்மள அழிக்க வந்த லார்வா ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். யாரும் அதை தொடாதீங்க அப்படி சொன்னதும் நானும் யோசிக்காம எடுத்தேன். அப்புறம் தான் தெரியுது லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து விழுந்த நூடுல்ஸ்னு. கேட்டியாடா, வெறும் நூடுல்ஸ் பார்த்து பயந்துருக்காங்க. நீங்க குடிச்சது போதும் நிறுத்துங்க. நீ செம காமெடி பண்ற. ஏதாவது பண்ண குடிச்சா இவங்களை அடக்க முடியாது. வில்சன், வில்சன், என்ன மன்னிச்சிரு வில்சன். இது காஸ்டவே மூவில வரதானே? ஆமா அதேதான். நான் அந்த படம் பார்க்கல, எனக்கு அது புரியல. தேங்காய் மட்டுமே இருக்குமே. உங்க அம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. ஸ்கூலா? சரி விடு, விருப்பம் இல்லனா போக வேண்டாம். உங்க வயசு பசங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இங்க பாரு, ஸ்கூலுங்கிறதெல்லாம் ஒரு மீன் தொட்டி மாதிரி. இங்க கடலும் இருக்கு, பல மீன் தொட்டிகளும் இருக்கு. எது வேணும்னு முடிவு பண்ணிக்கோ. இது செம டயலாக் இல்ல? இதெல்லாம் உங்க அம்மாக்கு தானா தோணும்டா, அதை நீ பாராட்டணும். ஆமா, உங்க அம்மாவும் இப்படிதான் ஜாலியா இருப்பாங்களா? தெரியாது, நான் அவங்கள பார்த்ததே இல்ல. ஆனா அப்பா கூட இருந்த சில ஞாபகங்கள் மட்டும் இருக்கு. ஆனா என்ன மொத்தமா வளர்த்ததே என்னோட தாத்தா தான். ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன். சொல்லுங்க சொல்லுங்க, இங்கதான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். என்னது, நான் படம் பார்க்கணுமே. ஆமா ஆமா, ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். 2 மணி நேரமா? ஆமா இத்ததோரி, நீ ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதி இல்ல? ஆமா, இத சொல்லிருக்க கூடாதோ. இதுவரை யாரையாவது கொன்னு இருக்கியா? இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் கெட்ட மந்திரவாதிகளை கொல்ல வேண்டியது இருக்கும்ல, அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்பவும் நான் அவங்கள கொல்ல ஆசைப்பட மாட்டேன். ஆனா ஏன்? அவங்க கெட்டவங்களாச்சே. அது என்னமோ தெரியல, நான் யாரையாவது கொன்னுட்டேனா அதுவே என்னோட பழக்கமாயிருமோ இல்ல என்னோட வாழ்க்கை முறை ஆயிடுமோன்னு தோணுது. அப்ப என் உயிருக்கு பெருசா நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். எனக்கு நெருக்கமானவங்களை கூட நான் பெருசா மதிக்காம போயிடுவேன். அப்படி நடக்க கூடாது. மக்களுக்கு மனசே இல்ல. இதை நினைச்சுதான் நான் சந்தோஷப்பட்டேன். அந்த எண்ணம் தான் எனக்கு பலத்தை கொடுத்துச்சு. ஆனா ஒருத்தரை கொலை பண்றது என் ஆன்மாவை களங்கப்படுத்துற மாதிரி என்னால யாரையுமே கொலை பண்ண முடியாது. ஐயோ, அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு. யூஜி வீட்டுக்கு போயிட்டானா என்ன? ஐயோ, அவ்வளவு லேட் ஆயிடுச்சா? இடத்தெல்லாம் கிளீன் பண்ணணும். என்ன இது? என்னதுடா இது? ஏய், வரலா? இன்னொரு வரல. இப்போ நம்மளோட வரல் மாதிரி இருக்கே. இது என்ன கருமுண்டா பின்னாடி? இவங்க அம்மாக்கு நாங்கள் போதும். சத்து சக்கர ஹைஸ்கூல் சம்பவத்துக்கு அப்புறம் ஜூன்பே யோஷினோவோட அம்மாவான நாகி யோஷினோவோட சடலத்தை மீட்டெடுத்தோம். அது பக்கத்திலே பிரிக்கப்பட்ட சுகுணாவோட சுண்டு விரல் இருந்துச்சு. சுகுணாவோட விரலால் ஈர்க்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள் தான் அவங்கள தாக்கியிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க உடல்ல பாதி மட்டும் தான் எங்களால் மீட்டெடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரத்தத்தோட தடயங்கள் எங்களுக்கு கிடைக்கல. நாகி யோஷினோவோட சடலம் அவங்க பெட்ரூம்ல தான் எங்களுக்கு கிடைச்சது. பெட்ஷீட்டை எடுத்து பார்க்கும்போது நிறைய கோல்டு பேக்ஸும் ஐஸ் பேக்ஸும் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம்.
உங்களோட இந்த விசாரணையில நான் தடையா இருப்பேன்னு நினைக்கிறீங்கல்ல? ஆனா உங்களுக்கு அடிபட்டிருக்கு. அதான் என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். ஏதோ சின்ன பையங்கிறதால என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. என் பார்ட்னர் இறந்து போறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ ஒரு பலசாலி, மற்றவங்களுக்கு உதவி பண்ண. அப்படி எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். சொல்றத கேளு. சக்தி வாய்ந்த அந்த ஆன்மா உருமாறிய மக்களுடைய உடலை பயன்படுத்தி மேலும் சக்தி வாய்ந்ததா மாறிட்டு இருக்கான். அதுல ஒரு சிலரை நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. இந்த வேலையில தொடர்ந்து ஈடுபட்டனா அப்ப நீ கண்டிப்பா யாரோ ஒருத்தரை கொலை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீ தயாரா இல்லைன்னு நினைக்கிறேன். என்னானாலும் சரி, யாரையும் கொலை செய்ய மாட்டேன். அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன். நான் சொல்றத நல்லா கேளு. சின்ன பையனா இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை நினைச்சு வருத்தப்படாத. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜூன்பேவை கண்காணிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. என்ன போகணும் அவர் என்கிட்ட பிளாக் ட்ரெஸ் இது வரைக்கும் ஒன்று கூட இருந்ததில்லை. அதான் அம்மாவோட க்ளோசெட்டை திறந்து பார்த்தேன். அப்போ என் கண்ணில் பட்ட இதை உடனே போட்டுக்கிட்டேன். சூரிய வெளிச்சமும் இயற்கை வாசமும் பழகின விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு புதுசா தோணுது. இது மற்ற சாபங்களை இருக்கிற சுக்குனாங்கிற ஒரு சாபத்துடைய விரல். இது எப்படி என்னோட வீட்டுக்குள்ள வந்துச்சு? மற்றவங்களை சபிக்கிறதுக்காக சாபங்களை ஏவி விடுறவங்க இருக்காங்க. இதுவும் அவங்க பண்ண வேலையா தான் இருக்கணும். பணமும் அதிகாரமும் இருந்தா போதும், ஈஸியா யாரை வேணாலும் இப்படி கொண்டுட முடியும். அப்படி யாரும் இருக்காங்களா? உனக்கும் உங்க அம்மாவுக்கும் எதிரியா யாராவது இருக்கானா? இல்லைன்னா நிறைய பணம் வச்சுட்டு வெட்டியா எவனாவது உன்னை தொந்தரவு பண்றவன் இருக்கானா? நேஷனல் புக் போட்டியில முதல் பரிசு பெறுறது யாருன்னா ஷௌதா இதோ. 1 2 ஷௌதா அசத்திட்டே. அட, இவங்க வேற வெக்கப்பட வைக்கிறாங்களே. நம்ம பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவனுக்கு இப்பேற்பட்ட நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஏதோ உன்னை கிறுக்கி கொடுந்தேன்னு சொன்னேன். உன்னால எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸே கிடைச்சிருக்கு. என்ன குளிர் விட்டுடுச்சா? என்ன மன்னிச்சிடு. ஆனா உன்ன பாரு, வெறும் பார்ட்டிசிபேஷன் பிரைஸ் தான் கிடைச்சிருக்கு. நம்ம ஆளு உண்மையிலேயே ரொம்ப கலக்குறான்ல. ஆமா ஆமா, பணம் இருக்குல்ல, அத வச்சு யார் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா, அது என்னது? என்ன? எங்க? இருளில் இருந்து வெளிப்படும் இருளை விட இருண்ட மேகமே, அசுத்தமானவற்றை சுத்தம் செய்ய நீ வா. இவன் பேரியர் போடுறானா? ஏய், நான் பண்ணிட்டேன் பாத்தியா? ரொம்ப நன்றி மஹிதோ. நான் எந்த தடயத்தையும் விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இந்த திரை எப்படி வேலை செய்யும்? உள்ள இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஒரு சிலரால உள்ள வர முடியும். அதுல ஏன் ஆற்றல் கம்மியா இருக்கிறவங்க மட்டும்தான். மக்கள் கூட்டம் இருக்கிற இந்த இடத்துல நாம இதை கண்டுபிடிச்ச விண்டோஸ் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாம் நீ பிளான் பண்ணபடி நடக்கும் நம்புறேன். எல்லாம் நல்லபடியா தான் முடியும். சுக்குனாவோட உருவத்தோட ஜூன்பே பழக ஆரம்பிச்சதும் நம்ம பிளான் ஆரம்பிச்சிடுச்சு. 2 பேரும் மோதிக்கிட்டாங்கன்னா வேற வழியே இல்லாம யூஜி சுக்குனாவோட ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா இருக்கும். ஜோகவும் உன்ன மாதிரி பொறுமையா யோசிச்சு தான் எல்லா முடிவும் எடுப்பான்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுவான் தெரியுமா? ஆமா, உனக்கு இது ஓகே தானா? உன்னோட விரல் உன்னோட பொக்கிஷன்னு கேள்விப்பட்ட. பரவாயில்ல விடு. சிறார் மையத்துல கிடைச்ச விரல அந்த யூஜி கண்ணிமைக்கிற நேரத்துல முழுங்கிட்டாங்கிறதுனால ஜூன்பே யோஷினோ வீட்டுல கிடைச்ச இந்த விரல ஜுஜுட்சுக்காரங்களே மீட் எடுக்கட்டும். ஏதோ பிளான் இருக்கு. ஆமா. சரி, நான் கிளம்புறேன். வேலையை முடிச்சுட்டு சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். என்ன கிளம்புறியா? இருந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டியா? இது ஃபன்னா இருக்க போகுது. நிறைய பசங்க என் கண்ணு முன்னாடி சாக போறாங்க. என்ன இது? என்ன ஆச்சு? எந்திரிங்கடா. உங்களுக்கு என்ன ஆச்சு? எழுந்து பாருங்க. அவங்க இன்னும் சாகல. என்ன யோஷினோ, நீயா? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பொறுமையா இருங்க சார், கொஞ்சம் இத கவனிங்க. என்ன இது? இந்த தழும்பெல்லாம் எப்படி வந்துச்சு? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, விடுங்க. இனி நடக்க போறத பத்தி பேசுவோம். யோஷினோ,
உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீ தான் அதை என்னோட வீட்டில் விட்டுட்டு போனியா? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் என்னன்னு சொல்லு. நான் இதை எதிர்பார்க்கல. ஆமா, கேள்விக்கு கேள்வி பதில் ஆகாதுன்னு உனக்கு தெரியாதாடா முட்டாளே? உன்னை அடிச்சே கொள்ள போறேன்டா. நான் கேட்ட கேள்விக்கு ஆமா இல்லைன்னு பதில் சொல்லணும்ல. அதை விட்டுட்டு நான் என் திறமையை பயன்படுத்துற அளவுக்கு ஏன் என்ன கோவப்படுத்துற? இது வரைக்கும் நீ என்ன கோவப்படுத்தினது போதாதா? இதுக்கு மேலே ஏன் என்ன கோவப்படுத்துற? உன் உயிர் போக போற இந்த நேரத்திலேயாவது கொஞ்சம் பொறுப்போட பேசு. அப்புறம் சொல்லு. உள்ள வந்துட்டான்டா. நிறுத்து ஜூன்பேய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜுஜுட்சு மந்திரவாதியே, இதுல மூக்க நுழைக்காத. சொல்ல ஜூன்பே கேட்டவன் ஆயிட்டான். ததுவரை அவனை எப்படி சமாளிக்க போறான்? அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.